கோ ஸ்டார்ட். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டால் பாண்டிச்சேரி தான் கிளம்பிட்டோம். ஸோ இது ஒரு சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. பட் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக பெரிய இது விலாகாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து 4 மணிக்கு பஸ் ஏறி கொஞ்சம் திண்டுக்கல் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக நான் திண்டுக்கல் போகணுன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும். இதுதான் எங்கள் ஊர் பாதுகாவலர்கள் சும்மா ஜம்முன்னு பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் ஒரு பிளாக் எடுக்கலாம்னு ஆசையாக இருந்தால் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். நல்லா சகுனண்டா அப்படிங்கிற மாதிரி கரண்டா பிடிங்கி விட்டாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போனால் நம்ம இறங்க வேண்டிய இடம் பல்லடம் வந்துருச்சு. மதுரை பஸ்ஸுக்காக போய் வெயிட் பண்ணனா மறுபடியும் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பல்லடம் வந்து ஒரு 2 மணி நேரம் சரி பல்லடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஆனால் 20 நிமிஷமா மதுரை பஸ் மட்டும் வரவே இல்லை. இதில் எவனோ வரான் பாருங்க, திருப்பூர் வண்டி, திருச்சி வண்டியா அப்படிதான் நினைக்கிறேன். திருச்சி பஸ் தான் இது. ஸோ இப்போ தான் கரூர் பஸ் வந்து போச்சு. ஸோ நம்ம வந்து என்னைக்கு வந்து திருச்சி கரூர் போகிறதுக்காக நிற்கிறோமோ அன்னைக்கு வந்து அந்த பஸ் வராது. கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக உளர ஆரம்பிச்சிட்டேன், அப்செட் ஆகி. அதனால் அதை கட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நண்பர்களே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் கமிங் வந்துட்டே இருக்கேன். மதுரை பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் டிக்கெட் எடுத்து பார்த்தா பஸ்ல செம்ம க்ரௌடு, அப்படியே கொஞ்சம் வெடியும் ஆரம்பிச்சது. நம்ம வந்து எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா தாராவரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ தாராவரத்துல கூட்டம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு பஸ்ல. அதனாலதான் ஜாலியா பிளாக் அடிச்சுட்டு. ஸோ ப்ரோ வந்து எல்லாம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் ஒரு பாண்டிச்சேரிக்காக போயிட்டு இருக்கோம். அது வந்து என்ன நான் பிளாக்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ சரியான ப்ரோ வந்து இன்னும் வரவே இல்லையா, ஆளு இப்போ தான் மலையாள போயிருக்காரமா. ஸோ மலை ஏறி வரணும். ஸோ நம்ம பஸ் வந்து பாதை பொழிவதில்லையே பணியிடம் பொழிவதில்லையே போயிட்டு இருக்குது. பாப்போம், போயிட்டே இருக்கு. சீன மலை காடு அப்படிங்கிற தாண்டி மாதிரி எங்கே இறங்குறனே தெரியாமல் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. எங்கே இருக்கோம்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது திண்டுக்கல் போகிற ஒட்டனத்திரம் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் டு ஒட்டனத்திரம் போகிற ரோடு தான். ஸோ டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப்பில் நிறுத்திருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்துருக்கோம். ஸோ அப்படியே போக போக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு போகிறேன். பாய் கை. A few moments later. கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் வந்துட்டோம். ஸோ திண்டுக்கல் அவங்க கிடைச்சவங்களே ஏதோ கை வச்சு அடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா போட்டு வச்சுருக்காங்க. படிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ இதுதான் திண்டுக்கல் பைபாஸ் மக்களே. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கலாம். நீ ஏன்டா இப்போ திண்டுக்கல் நின்றுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம அண்ணனெல்லாம் வந்து பஸ்ஸில் வந்தால் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸில் வந்து ஆக்சுவலாக திண்டுக்கல் பைபாஸ் பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க மக்களே. பைபாஸ் இறக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் அது சரியா படலை என்னன்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு இறக்கி விட்டாங்க. நம்ம அண்ணனை வந்து இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கரிகாலன் ப்ரோ அங்கே வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு ப்ரோ வந்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் நம்ம வந்து இங்கே தான் அசம்பிள் ஆகலான்ட்டு இருக்கோம். அசம்பிள் ஆகிறதுக்குள்ள லைட்டாக ஒரு காஃபி ஒன்று அடிச்சுட்டு நம்ம நண்பர் கரிகாலனுக்காக வந்து காத்திருந்தோம். காத்திருந்து காலங்கள் போகுதடி. கரிகாலன் ப்ரோ வந்தார். எதுக்காக அந்த பாட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பாட்டு போட்டால் காப்பிரைட் அடிக்கிறதுனா நானே பாடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பிளாக் வந்து ஷூட் பண்ணுறேன். நம்ம நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் மணி ப்ரோவும் பிரேம் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருவாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆள் நின்றுருக்காரு இவர். சற்று வினாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அருணனும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. காரில் பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேக் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் கிளம்பிட்டோம். இந்த இடத்துல வீடியோவும் ஷூட் பண்ணோம். அருணன் என்ன வந்து சொல்கிறாரு பாருங்களேன். ஒரு ஆக்ஷன். டாடா பை பை சரின்னு சொல்லிட்டு டாடா பை பை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட வந்துட்டு அண்ணாலாம் நின்றுருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரே பறை பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி போக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணி இந்த ஸ்பீட் பெட்ரோல் பவர் பெட்ரோல்லாம் இதில் இருக்கும். இந்தியன் ஆயிலா ஹெச்பியா பாரத் போங்க. பாரத் நல்லா இருக்கு. ஸ்பீட் பெட்ரோல்னு பயங்கரமாக பேசிட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணி காட்டுறேன். பெட்ரோலோட பம்பு அங்கே இருக்குது. பெட்ரோல் நார்மல் பெட்ரோல் அடிச்சுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஸ்பீட் பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காருக்கு. ஸ்பீட் பெட்ரோலில் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா 4500 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன அங்கேருந்து அப்படியே பணத்தை மாற்றிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஓகே இருப்பா நீ பின் நம்பரையும் சேர்த்து வீடியோ எடுப்பா போலையா. அவ்வளோதான் முடிச்சுட்றீங்கன்னா மக்களே போக மாட்டேது பணம்.
பணம் போகல. அருண் நீங்க வேலைக்கு சேர போறான், வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ என்ன நிலைமை வச்சு பாருங்க. அவ்வளோ அப்படியே வேலைக்கு சேர போறோம். ஸோ சேர்ந்துட்டு நாங்கள் வந்து வேலை தான். அடுத்து 30 நாள் வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சா எவ்வளோ வேலை செஞ்சு நம்ம கடன் அடைக்க போன கடை தான் இந்த சேலஞ்ச் தான். இது கறிக்குண்டு அடிக்க போறோம். வருத்தோட சொல்கிறேன், சேலஞ்ச் வந்து கேன்சல் ஆகி போச்சு. ஏன்னா பணம் கிரெடிட் ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கைஸ் இப்போ திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி பைபாஸ் பிடிச்சி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எங்கன்னா வந்திருக்கோம்? மணப்பாறை வழியா போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். ப்ரோ வந்து ஃபுல் டயர்ட் ஆகி போயிட்டு இப்பவே. இப்போ ஸ்டார்ட் பண்ணதுவே ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலப்பற பாருங்க. நாங்கள் போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் நாங்க தான் ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ அப்படியே ஓரமாக நிறுத்துங்க. என்ன ப்ரோ தலகளை தான் கவுத்து வச்சிருக்காங்க, பாக்குறீங்களா? ஆக்சிடென்ட் திண்டுக்கல் டு திருச்சி ஹைவேஸில் தான் நடந்துச்சு. பின்னாடி வீல் வெடித்த காரணத்தினால இந்த வண்டி வந்து அப்செட் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு ஓவர் ஸ்பீடுங்கிறது தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அங்கேருந்து வண்டி இங்கே வந்து பறந்து வந்து விழுந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரைவர் சேஃப் தான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து வண்டியை மூவ் பண்ணிட்டோம். மக்களே திருச்சியில் வந்துட்டோம். ஸோ திருச்சி தான், அந்த இதை காட்டு தான் திருச்சி. பார்த்துக்கோங்க. யாரு தலைவர்? அம்பேத்கர்னு நினைக்கிறேன். திருச்சி உள்ள என்ட்ரு கொடுத்த உடனே கொஞ்சம் வழி மாதிரி அங்கேயும் இங்கேயும் கசாமுச்சான்னு போயிட்டு பயங்கரமா வழி தேடிட்டு கிடந்தோம். ஆமா புதுசா இருக்கே ப்ரோ. அந்த ரூட்டே இல்லையே. அந்த ரூட்டை மேலே போக வேண்டியது கீழே வந்துட்டாங்க. இப்படிதான் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. நம்ம மறுக்க போய் மறுபடியும் ரிட்டர்ன் மேலே ஏறணும். ஏன்னா நான் அப்படியே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்க முடியும் தான் கேட்குறேன். இல்ல மேலே தான் ப்ரோ. நான் மறுபடியும் கூகுள் மேப்பே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இப்படிதான் கீழே போக சொல்லிட்டு வழினாலே ஆட்டோக்காரனை சொல்கிறது தான் வழின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் நம்பிக்கை வச்சுட்டு ஒரு ரூட்டை பிடிச்சி அப்படியே பாலத்து மேலே ஸ்விங்னு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ரோடு வந்து விழுப்புரம் போகிற ரோட்டை வந்து தொடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை. நாங்கள் பாட்டு சுற்றிட்டு கிடக்கிறோம். ஒரு டைம் முடிவு பண்ணிட்டு எங்க பேச்சு நாங்க கேட்க மாட்டோம். எப்படியாவது சுத்தி அடிச்சுனா அந்த ஊருக்கு நான் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மக்கள். ஆனா இருங்கம்மா, நானே போயிட்டேன். இந்த வியூ யாரோ கேட்டீங்களப்பா, வியூ பாருங்கப்பா மேல, பாலத்துக்கு மேல வியூ. அப்படியே பாலத்து மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட்டை பயங்கரமாக ரசிச்சுட்டு பக்கத்தில் திருச்சியோட மலைக்கோட்டை இருந்துச்சு. அதை தூரமாக நின்று ஒரு வியூ பாயிண்டில் மட்டும் ஜாலியாக அப்படியே காரில் போகும்போது பார்த்துட்டு திருச்சி, அதாவது காவேரி ஆற்றுல தண்ணியே போகலைங்க. ஸோ கொஞ்சம் கூட இல்லை. அதான் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் மன வருத்தோட பார்த்துட்டு அப்படியே இன்னொரு ஆறும் கொள்ளிடம் ஆறும் வந்துச்சு. அதையும் பார்த்துட்டோம். கொள்ளிடம் மாறுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் கல்லணை. கரிகால சோழனாலே கல்லணை தாங்க ஃபேமஸ். அதையும் பக்கத்தில் போய் நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ கடனை வந்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ப்ரோ வந்து வரட்டும், உள்ள வரட்டும். பார்த்தீங்களா மக்களே, இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. ஸோ நான் வந்து போடுறேன். காரை எடுத்து லைட்டாக மூவ் பண்ணிட்டு அப்படியே பாட்டை போட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா கரிகாலன் ப்ரோ பாட ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கும் ஃபுல் பாட்டை போடணும்னு ஆசை தான். பட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இந்த யூடியூப் காரனை அடித்து நம்மளை செதுக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அப்படியே கிளம்புவோம். கொஞ்சம் தூரம் போனால் ஹைவேஸில் திரும்பவும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. இந்த ஆக்சிடென்ட் ஓவர் ஸ்பீட்னால் ஆனதான். டாக்டரி மேலே லைட்டாக பட்டதுனால வண்டி அப்செட் ஆயிடுச்சு. ஹைவேஸில் போகிறவங்க 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாங்க சாப்பிட போவோம். மதியான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரோ வந்து தனியாக ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. எதுக்காக போட போறாரு என்னன்னே தெரியல. என்ன டீம் என்ன மேட்ச் அப்படிங்கிறதே தெரியாம போட்டிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம மேலே வாமப்பெல்லாம் போட்டு போயிட்டு இருக்காரு. காரில் வந்து ஒரே கால் வழியாக தெரியுது. பிரியாணி கொஞ்சம் அப்படி இப்படிலாம் தாறுமாறெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கருகி அடி பிடிச்ச சாவெல்லாம் இருக்குது. ஸோ அண்ணனுக்கு வேறு ஃபுல்லாக எலும்பாக இருக்குது. ஸோ இது பேட் ரிவ்யூ இல்லை, பட் ஃபஸ்ட் இப்படி இருக்குது, பட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரிக்வஸ்ட் பண்ணதுனால திரும்ப வந்து நம்மளுக்கு அவங்க வந்து பீஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதாச்சு. ஒரு 1600 வந்து பில்லு. அப்புறம் ஒரு பிரியாணி வந்து 5 பிரியாணி. ஒரு பிரியாணி வந்து 320 ரூபா. அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஸோ அதனாலே நான் வந்து இந்த கடையை ரிவீல் பண்ணலை.
ப்ரோ 50 வருஷமா பில்ட் பண்ண கம்பெனி ப்ரோ யா ப்ரோ வா ப்ரோ போலாம். அப்படிலாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. நல்லா இல்லைனா நல்லா இல்லதான் சொல்லணும். ஆனஸ்ட்டாக ஒப்பீனியன் சொல்லுவோம் ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரியை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறப்ப சின்ன சின்ன சண்டை ஜாலி அப்படிங்கிற மாதிரியும் நிறையா வயல்வெளிகள்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம். ஸோ அங்கே போய் ஒரு சில நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.